இந்த மார்ச், ஏப்ரல், மே மாசங்கள்ல இந்த கால்நடைகளை பார்த்தீங்கன்னா பேன் ஒட்டுண்ணி பிரச்சனை நிறைய நடக்குதுங்க. அதனால அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகள் அதிக பிரச்சனையை சந்திக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்நடைக்கு கூடிய ஒட்டுண்ணி ஆகிய இந்த பேனு பார்த்தீங்க அப்படின்னா அதிக இரத்த சோகை மட்டும் ஏற்படுத்துவது கிடையாதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பால் வளத்தையும் குறைக்குது, அது தீவனம் எடுக்கக்கூடிய தன்மையும் குறைக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது பல நோய்களை உருவாக்க காரணமாக இருக்குதுங்க. இதன் அடிப்படையில் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இயற்கை முறையில் மருத்துவ குளியல் முறை, அதே மாதிரி விஞ்ஞான ரீதியான மருத்துவ குளியல் முறைன்னு ரெண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த கால்நடைகளை பார்த்தீங்க அப்படின்னா அக ஒட்டுண்ணி, புற ஒட்டுண்ணி நம்ம பார்த்தோம். அக ஒட்டுண்ணியை பத்தி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது புறம் வெளியில இருக்கக்கூடிய ஒட்டுண்ணினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைங்க. இப்ப இந்த பிரச்சனையை ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாமுங்க. ஒண்ணு இயற்கை மருத்துவ முறையில, ஏன்னா இயற்கை மருத்துவ முறையில இதை பயன்படுத்துறது ரொம்ப எளிமையானதுங்க. இந்த இயற்கை மருத்துவ முறையில பாத்தீங்கன்னா மூணு கைப்பிடி அளவு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுள்ள கற்பூரம், நம்ம கோயில்களுக்கு ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரத்தை நல்லா நுணுக்கி இதை என்ன செய்யலாம் அப்படின்னா வேப்பெண்ணெயோட கலந்து ஒரு இரவு நேரங்கள்ல நம்ம மாடுகளுக்கு மேலெல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம இதை நம்ம மாடுகளை காலையில குளியாட்டலாம். இது ஒரு முறை. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 நாள் வரையும் அந்த மாட்டுக்கு ஈத்தொல்லைகளோ, கொசு தொல்லை, அதே மாதிரி ஒட்டுண்ணிகளோ, பேனோ இது மூலமா எந்த பிரச்சனையும் வராதுங்க. இப்ப ஆங்கில முறையில் மருத்துவ குளியல் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சந்தையில பாத்தீங்க அப்படின்னா மேல சொட்டு மருந்து முறைன்னு இருக்கு. தலை உச்சியிலிருந்து வால் நுனி வரையும் டாட்டா நம்ம போடலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ குளியல் சில, அதாவது பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டரு தண்ணிக்கு 1 ml கலவை. ஒரு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டரு தண்ணி இருந்தா போதும். அதுல 1 மில்லி இந்த பூட்டாக்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில மருந்து நம்ம கலந்து மாடை நம்ம உயர்த்தி கட்டிட்டோம். அதாவது இது எப்படி அப்படின்னா அந்த மருந்து தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் மாடுகளுக்கு இந்த சவுடு பரவல் நடக்கணும். அப்பதான் இந்த புற ஒட்டுண்ணிகள் அழியும். அப்ப அந்த மாடானது அந்த மருந்து தேய்க்கப்பட்ட அந்த இடத்துல நக்கக்கூடாது. நக்குனா பல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. இது எந்த இடத்துக்கிட்ட நீங்க அந்த மாடை அதிகமா கட்டுறீங்களோ அதே இடத்துல இது செய்யணுங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது மீண்டும் 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 பாத்தீங்க அப்படின்னா உடம்புல இருந்து பூமிக்கும், பூமியில இருந்து மறுபடியும் உடம்பிற்கும் வரக்கூடிய சுழற்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மருந்தை நம்ம தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம குளியாட்டலாம். ஆமா, குளியாட்டினோம்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா 20 to 30 நாள் வரையும் அந்த ஒட்டுண்ணி தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இது மாதத்திற்கு ஒரு முறை நம்ம சுழற்சி முறையிலேயே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த குளியல் முறையிலையும் பாத்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு மருந்து இருக்கு. இதுவரையும் ஒரு 12-13 கம்பெனில இருந்து கட்டுறாங்க. இது பாத்தீங்கன்னா மேல உள்ள அந்த சொட்டு மருந்து மூலமா பாத்தீங்க அப்படின்னா மேல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பணிகள் செல்லும் பொழுது மேலே உள்ள ஒட்டுண்ணிகள்லாம் காணாம போயிருது. ஆனா கீழ்ப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணி படபடையா தங்கிருது. அதுல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள். இது அந்த கம்பெனி நிபுணர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் ஒரு மாட்டுக்கு 50 ml நம்ம பயன்படுத்தணுங்க, இது குறைவா பயன்படுத்தினாங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது விலை கொஞ்சம் கூடுதலான விஷயம். அதனால மக்கள் எளிமையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா குறைந்தது ஒரு 3 படி அளவு கல் உப்பை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சது ஒரு கைப்பிடி அளவு சூடம், இரண்டையும் நல்லா நுணுக்கி நல்லா அதை தூளாக்கி வேப்பெண்ணெயில நீங்க கலந்து உடம்பு ஃபுல்லா ஒரு துணியை தொட்டு உடம்பு ஃபுல்லா, அதாவது எப்படி தேய்க்கணும்னா முடிக்கு ஆப்போசிட்ல தேய்க்கணுங்க. மேலாக்க தேய்க்கக்கூடாது. முடிக்கு ஆப்போசிட்ல தேய்ச்சிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பேன், தெல்லிப்பூச்சி, ஒட்டுண்ணிகள்
அழிய வாய்ப்பு இருக்கு. இது இரவு நேரில் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆங்கில மருத்துவ குளியல் முறைங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு காலை நேரங்களில் கட்டுத்தரையில பயன்படுத்துங்க. இது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை இருக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணி மூலமாக இன்னைக்கு கால்நடைகளுக்கு வாத நோய்களும் அதே மாதிரி உன்னிஜுரம், அதாவது மஞ்சள் காமன்னு சொல்றோம், உன்னிஜுரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு நாள் மாடு ரொம்ப சோர்வா இருக்கும், பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரத்தை பார்த்தீங்கன்னா காப்பி கலர்ல அப்படியே ரத்த கலர்ல நமக்கு வரும். உடனே மருத்துவரை நம்ம அழைச்சி பண்ணோம்னா மாடை கவர்ந்து பண்ணலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த மாடு இறந்துடும். இந்த உண்ணி பயன்படுத்தக்கூடிய உண்ணி கடித்து அந்த உண்ணியினுடைய வாயிலிருந்து இருக்கக்கூடிய தீமை தரக்கூடிய இந்த என்சைம் நம்ம உடம்புக்குள்ள போயிடும். அதனுடைய காரணம் அந்த உடம்புல போனவுடனே அது பல நோய்களை ஏற்படுத்துங்க. இது கால்நடைக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்க்கக்கூடாதுங்க. கால்நடையிலேருந்து மனுஷனுக்கும் வரும். இந்த மனிதனுக்கு வந்துச்சுன்னா நமக்கும் பக்கவாதம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதங்கள்ல மாதம் நீங்க மருத்துவ குளியல் செய்யணுங்க. நம்ம ஆரோக்கியமாக மாடை வளர்த்தா நமக்கு நல்லதுங்க, சமுதாயத்துக்கு நல்லது என்ற ஆரோக்கியத்தோடு நீங்கள் மாடுகளை வளைத்து இந்த உண்மையை விரட்டி எடுப்போம். நன்றி, வணக்கம்.